மேலினாய்ஸோட டிமாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து நாய்கள் ஜாக்கிரதை படத்துல வந்தது. ஸோ அந்த டைம்ல இது வந்து 1.5 லட்ச ரூபா. நம்ம இந்த ஃபீமேல் வாங்கினது வந்து 75க்கு வாங்கணும், அதோட ஒரிஜினல் பிரைஸ். ஆமா, கேசி அப்ளை பண்ணி கேசி நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸோ இது பெல்ஜியம் கண்ட்ரியோட ஷெப்பர்ட், பெல்ஜியம் மேலினாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெர்மனோட கண்ட்ரியோட ஷெப்பர்ட் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. மேலினாய்ஸ் இப்படிதான் இருக்கும். மேலினாய்ஸ் வந்து இந்த பிளாக் கலர் மாஸ்க் இருக்கும், காது இந்த மாதிரி எரெக்டா இருக்கும், கலர் வந்து இந்த கலர் தான் இருக்கும் மேலினாய்ஸ் ஜெனரல். இல்ல மேலினாய்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ், மேலினாய்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கலரும் இருக்கு, நான் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்ன்னு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட், ஸ்டாண்டர்ட் கலர். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் லொக்கேஷனாக வந்திருக்கோம். பிரதர் பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மேலினாய்ஸ் மட்டுமே வெயிட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மோர் தென் 5 பப்பீஸ் இருக்குது, வித் கேசியோட தரப்போறாரு. அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ், எப்படிலாம் வளர்க்கணும், அது எப்படிப்பட்ட ப்ரீட், எல்லாமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ஜியம் மேன்வாக்ஸ் பப்பீஸ் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பிரீட் மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 5 பப்பீஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா இதோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பேரு, லொகேஷன் சொல்லுங்க. என் பேரு கோபி, நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். ஓகே ப்ரோ, பப்பீஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. எத்தனை பப்பீஸ் இப்போ கரண்ட்ல? இது வந்து பெல்ஜியன் மேலினாய்ஸ், என்கிட்ட பெல்ஜியன் மேலினாய்ஸ் இருக்கு. 5 பப்பீஸ் இருக்கு இப்போ கரண்டா. பிறந்ததுல இருந்து இப்படிதான் நிக்கும். மேலினாய்ஸ் இப்படிதான் இருக்கும். மேலினாய்ஸ் வந்து இந்த பிளாக் கலர் மாஸ்க் இருக்கும், காது இந்த மாதிரி எரெக்டா இருக்கும், கலர் வந்து இந்த கலர் தான் இருக்கும் மேலினாய்ஸ் ஜெனரலாவே. சோ இது பெல்ஜியம்ல இருந்து ஆரிஜின் ஆன பிரீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அதே மாதிரி பார்த்தா இந்த பிரீட் வந்து நல்ல ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆர்மி, மிலிட்டரி அதெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுங்க. பெல்ஜியன் மேலினாய்ஸ் வந்து யூசுவலாவே மிலிட்டரிஸ்ல, ஆர்மிஸ்ல, நேவி ஆபரேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்க்கு மட்டும் தான் மேலினாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் டாபர்மேனை கம்பேர் பண்றதுக்கு இது ரொம்ப ஆக்டிவான பிரீடு, எல்லா கிளைமேட்ஸும் தாங்குற பிரீடு. சோ ஹெவியான டெசர்ட்னாலும் அது இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல போய் மிஷன் பண்ணணும்னாலும் அதால பண்ண முடியும். சோ எல்லா கிளைமேட்டுமே இதுக்கு அடாப்ட் ஆகும். ஓகே ப்ரோ, மெயின்டைன் அப்படி ஈஸிங்களா, ரொம்ப கஷ்டமா? அது யாரும் வளர்க்கலாமா? சின்ன வீட்ல கூட வளர்க்கலாமா? இது வளர்க்கலாம். அதுக்கு ஏத்த இடம் இருந்தா போதும். ஆரம்பத்துல இருந்து நம்ம அவுத்துட்டு வளர்த்தோம்னா நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். செலவு ஜாஸ்தி, மெயின்டைன் ஜாஸ்திங்களா? இல்ல செலவுலாம் இதுக்கு ஜாஸ்தியே கிடையாது. டாக்டர் கிட்ட யூசுவலா நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட்னா அதிகமா டாக்டர் கிட்ட எல்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கும், பிரீத்திங் இஷ்யூஸ் எல்லாம் வரும். இதுக்கு அந்த மாதிரி பிரீத்திங் இஷ்யூஸ் எந்த இஷ்யூஸுமே வராது. அது பாட்டுக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்கா, சுத்தமாவே இருக்காது ஹேர் ஃபால். வருஷத்துக்கு ஜென்ரலாவே எல்லா பிரீடுமே 2 டைம் ஹேர் ஷெட் ஆகும். சோ இதுக்கு ஹேர் ஷெட் ஆனாலும் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த பிரீட பத்தி சொல்லுங்க. இது வந்து பெல்ஜியன் மேலினாய்ஸ்ன்றது எப்படின்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர் அண்ட் டோபர்மேன் எல்லாமே யூரோப்ல இருந்து தான் வந்தது. சேம் அதே ஆரிஜின்ல இருந்து வந்த பிரீடு தான் பெல்ஜியன் மேலினாய்ஸ். சோ இது பெல்ஜியம் கண்ட்ரியோட ஷெப்பர்ட், பெல்ஜியம் மேலினாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெர்மனோட கண்ட்ரியோட ஷெப்பர்ட் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. டச்சுக்கு ஒரு ஷெப்பர்ட் இருக்கு, அது வந்து டச் ஷெப்பர்ட்னு சொல்லுவோம். சோ இது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிளேஸுக்கு ஷெப்பர்ட்ஸ் செப்பரேட்டாவே இருக்கு. இது வந்து பெல்ஜியம் கண்ட்ரியோட ஷெப்பர்ட் இது. சோ இந்த பிரீட் வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவான பிரீடு. ஜெர்மன் ஷெப்பர்டோட கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா இருக்கும். ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்குது, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆமா பிரதர், அதனாலதான் இத யூசுவலா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆர்மியில ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா ஒரு 2 வயசுக்கு அப்புறமேல அதெல்லாம் சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட பாடி கொஞ்சம் ஹெவி சைஸ்ன்றதுனால அது சோர்ந்து போயிடும். சோ இது சோர்ந்து போகாது. சோ என்ன கிளைமேட், ஆமா இது அத்லெட்டிக் பாடி, எப்பயுமே ஃபிட்டாவே இருக்கும் சொல்ல போனா. ஓகே ப்ரோ, அதே மாதிரி இந்த பிரீட் வந்து ஈஸியா ட்ரெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனை மாசத்துல இருந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? ட்ரெயினர்ஸ் வரணுமா இல்ல நம்மளே கூட கொடுக்கலாம்? நமக்கு ட்ரைனிங் தெரிஞ்சா நம்மளே தரலாம். யூசுவலாவே பப்பீஸ்க்கு வந்து 4th மந்த்ல இருந்து 7th 8th மந்த் வரைக்கும் ட்ரைனிங் தருவாங்க. 1 இயர் வரைக்குமே தரலாம் ட்ரைனிங். சோ பட் ஆனா 4th மந்த்ல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்க பப்பீஸ் தரமா கரெக்ட்டா பத்தினா 3 மந்த்ல பப்பி தரணும்னு சொல்லிருக்கீங்க. அந்த வேக்சின் எல்லாம் பண்ணி தரணும். ஆமா, வேக்சின் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேல தான் யூசுவலா பப்பீஸ் தரணும் நாம. சோ இல்லனா நமக்கு வந்து போற இடத்துல ஏதாவது டிசீஸ் வந்தா கூட அதால ரெசிஸ்ட் பண்ணணும். அதாவது 3 மந்த் அந்த 80 டேஸ் வச்சிட்டு இப்ப பப்பீஸ் கொடுக்க. ஆமா, மொத்தம் எத்தனை பப்பீஸ் கொடுக்கணும்? மொத்தம் 8 இருந்தது. சோ 3 ரீசெண்டா கொடுத்துட்டோம். இன்னொரு 5 இருக்கு நம்ம கிட்ட. 5மே இப்ப மேல் ஃபீமேல் இருக்குங்களா? அதுல 4 மேல் 1 ஃபீமேல்.
ஒரு ஃபீமேல். இப்போ இந்த பப்பீஸ்க்கு எல்லாத்துக்கும் கேசி போட்டிருக்கீங்களா? ஆமா, கேசி அப்ளை பண்ணி கேசி நம்ம கிட்ட வந்துருச்சு. கேசியோட தான் தர போறீங்க, பெஸ்ட் சொல்லிருக்கீங்க. ஆமா, கேசிஐ வித் மைக்ரோசிப்போட இருக்கு. அண்ட் ஒரு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிவார்மிங் 2 டிவார்மிங் முடிச்சாச்சு. ஓகே, வேற இன்னும் புதுசா வாங்குற இன்ஜெக்ஷன் போடுங்க. ஆமா, போட்டு கூட கொடுத்துறல. போட்டு கூட கொடுத்துறலாம். ஓகே, இப்போ வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்க நமக்கு. பெல்ஜியன் மால்நாய்ஸ்ன்றது ஜென்ரலாவே ஃபேமிலி எல்லார்கிட்டயுமே பழகும். இது வந்து அனிமல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம், அண்ட் ஹியூமன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில பிரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் மேன் டாக்னு இருக்கும். இப்போ இந்த ராட் வீலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்க கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்கும், மற்றபடி வெளியாளுங்க ஃபேமிலி கிட்டயும் அது ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும். பட் இந்த பிரீட் அப்படி கிடையாது. அதுக்கு தெரியும், நல்லா தெரியும் தன்னோட ஃபேமிலி யாருன்றது அதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபேமிலியில் இருக்க எல்லார்கிட்டயுமே நல்லா பழகும். எப்பயுமே விளையாடிக்கிட்டே இருக்கும், விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும். குழந்தைங்க இருக்கிற இடத்துல சேஃபா வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. இப்போ இந்த பிரீட் வந்து சிங்கிள் இந்த கலர் மட்டும் தான் இருக்குங்களா, இல்ல வேற ஏதாவது கலர்ஸ் வருமா? இல்ல மாலினாய்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ், மாலினாய்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கலரும் இருக்கு, நான் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஹைட்ல பார்த்தாலும் ஸ்டாண்டர்ட் ஹைட்னு இருக்கு, எக்ஸல் ஹைட்னு இருக்கு. ஸோ இது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்டு, ஸ்டாண்டர்ட் கலர். ஸ்டாண்டர்ட் கலருன்றது இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆமா, ப்ரௌனு மேல வந்து அந்த இது வரும், லைன்ஸ் மாதிரி வரும். மாஸ்க் வந்து ஃபேஸ்ல வந்து பிளாக் கலர் மாஸ்க் வரும். நம்ம கிட்ட வந்து ரெண்டு பப்பீஸ் வந்து இந்த கலர்ல இருக்குது, இது அண்ட் இது. இன்னும் 2 பப்பீஸ் வந்து ஃபான் கலர்ல இருக்கு. இப்போ இந்த பப்பீஸா எப்படி பார்த்து வாங்குறது, அது டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? சொல்றேன். யூஸ்வலாவே பெல்ஜியன் மாலினாய்ஸ்ன்றது மட்டும் இல்ல, எனி ஷெப்பர்ட் வாங்கணும்னாலும் அது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்து தான் வாங்கணும். இல்லைன்னா எல்லாமே வாங்கிட்டோம்னா அது வந்து நமக்கு செட் ஆகாது. இது வந்து மாலினாய்ஸ்ல அந்த எனி ஷெப்பர்ட்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் லைன் இருக்கு, ஷோ லைன் இருக்கு, 2 லைன் இருக்கு. எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் லைன். ஆமா, ஷோ லைன்ன்றது என்னன்னா உடம்பு ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் ஹைட் வரும், பாக்குறதுக்கு ஷோக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணலாம். அது வந்து கார்டிங் பண்ணும், பட் அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. சோ அது வந்து ஷோ லைன்ஸ் வாங்க. ஒர்க்கிங் லைன்ன்றது எப்பயுமே ஆக்டிவாவே இருக்கும், அந்த கார்டிங் சென்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த செப்பரேட்டா ஹவுஸ் இருக்குன்னா ரொம்ப பெஸ்டான பிரீட் அது. ஆமா, நல்ல கார்டிங்க்கு செட் ஆகும் இந்த பிரீட் தான். ஸோ நம்ம கிட்ட ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருந்தது, பெரிய பண்ணை இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். உங்ககிட்ட இப்ப ஃபீமேல் வச்சிருக்கீங்களா, அது கார்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து 24/7 வந்து ஃபுல் சர்வைலன்ஸ்லேயே தான் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட ஆக்டிவா, சிசிடிவி கேமராவே தேவை கிடையாது. எல்லா டைமுமே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்கும். அது உட்காராது, தூங்காது, அது பாட்டுக்கு. ஆமா, இல்ல அது வந்து தெரியும் யார் யாரெல்லாம் ரெகுலரா வர்றாங்க, யார் யாரெல்லாம் வராங்கன்ட்டு. சோ இது மத்த டாக் மாதிரி இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் எல்லாம் எப்படின்னா ஜட்ஜ் பண்ணும். அதாவது வர்ற ஆள் வந்து ஸ்ட்ரேஞ்சான ஆளா இல்லையா. இப்போ வீட்டுல நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா ஸ்ட்ரேஞ்சான ஆளா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணும். இப்போ நீங்க புது ஆளுங்க யாராவது உள்ள வரீங்க அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சா அது ஃபீல் பண்ணுச்சுன்னா அதுவே போய் கடிச்சிடும். ஆனா பெல்ஜியன் மாலினாய்ஸ்ன்றது அப்படி கிடையாது, அது அந்த மாதிரி எல்லாம் போய் கடிக்காது. அது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம அடிக்க வரோம், ஏதோ எடுக்க வரோன்ற பட்சத்துல மட்டும்தான் அது நம்ம கமாண்டுக்காக வெயிட் பண்ணும், ரொம்ப ஜட்ஜ் பண்ணி அது எடுக்கும். சோ அதுவே ஒரு அசம்ஷன்ல போயிட்டு யாரையும் போய் கடிக்காது. பப்பீஸுமே இப்ப ஆக்டிவா இருக்கு, இப்பவே பார்த்தோம் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இப்போ இது வளர்ந்துருச்சுனால ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் இடம் வச்சுன்னா இதுங்க ஓடுறதுக்கு அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிறதுக்கு பிளேசஸ் இருக்காது, அந்த மாதிரி இடத்துக்குலாம் சூட் ஆகுமா? அப்பார்ட்மெண்ட் சூட் ஆகும். கட்டி இருக்கிறத விட அவுத்து இருக்கிறதுனா நம்ம ஃபேமிலியில இப்போ ஒரு 3-4 பேர் இருக்கிறோம்னா 5ஆவது ஒரு ஆள் மாதிரி இதை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னா இது கரெக்டா இருக்கும். கட்டி போட்டு வளர்க்கறது எந்த வாகுமே சூட் ஆகாது. இதுன்னு இல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் எதையுமே கட்டி போட்டு வளர்க்க. இதோட மதருக்கு நான் இன்னைய வரைக்கும் செயின் போட்டதே கிடையாது, அது எப்பயுமே அவுந்துதான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, வளர்க்க முடியுது. நார்மலா ஒரு டபுள் ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் வளர்க்க முடியுமா? வளர்க்கலாம். வராண்டா இருக்கு. ஆமா, இது வந்து ஏசி தான் வேணும் அந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் பண்ணாது. ஏசி வேணும், எனக்கு பர்டிகுலரா இந்த ஃபுட்டு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லி எதுவுமே டிமாண்ட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன போடுறோமோ அதை சாப்பிடும் அது. அதே மாதிரி ஈவன் மழை பெஞ்சா வெயில் அடிக்குதுன்னா கூட இது அப்படிலாம் கவலை, எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். கிளைமேட்டை பத்திலாம் இது கவலையே இல்லை. ஆமா, இதுதான் ஃபீமேல் என்கிட்ட இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆமா, ஒரிஜினல் பெல்ஜியன் மாலினாய்ஸ்ன்றது இந்த கலர்ல தான் வரும் நமக்கு. இதுலயே கலர் மாறி வந்தது அப்படின்னா அது வந்து டச் மாலினாய்ஸ், வியட்நாம் மாலினாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஆனா சர்டிபிகேட் எல்லாம் பெல்ஜியன் மாலினாய்ஸ்ல தான் வரும்.
ஸோ யூஸ்வலாக பெல்ஜியன் மெலனைஸோட ஒரிஜினல் கலர் எதுனா அது இதுதான். ஃபீமேல் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் சைஸ்ல இருக்கு, ஹைட் வெயிட் என்னன்னா. ஆமா, ஃபீமேல் இந்த ஹைட் இருக்கும் ஜென்ரலாவே. என்ன பிரைஸ் நீங்க கொடுத்து வாங்குனீங்க? இது நான் வந்து 75 கொடுத்து வாங்கினேன், வித் சர்டிபிகேட்டோட 75 கொடுத்து வாங்கினேன் ஃபீமேல். மேல் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். கலர் வந்து இதுல பிளாக் கலர் மார்க்கிங்ஸ் மேல வரும். மேலுக்கு நீங்க மேட் பண்ணுங்க. ஆமா. சரி, இப்போ வந்து சர்டிபிகேட்டோட வாங்கணுமா இல்ல வித்தவுட் சர்டிபிகேட்டோட வாங்கலாமா? வித் சர்டிபிகேட்டோட வாங்கினா யூஸ். இப்போ எப்படின்னா, நான் இந்த ஃபீமேல் வந்து இப்போ சப்போஸ் குட்டி போட்டுதுன்னா என்னால் விற்க முடியும். சர்டிபிகேட் இருந்தால் தான் என்னால் ஒரு குட்டியை விற்க முடியும். சப்போஸ் என்கிட்ட மேல் இருக்குது அப்படின்னா இப்போ மேட்டிங்க்கு வந்து 35,000 45,000 சார்ஜ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இப்போ உங்ககிட்ட சர்டிபிகேட் இருந்தால் தான், சப்போஸ் ஃபீமேல் இன் ஃபியூச்சர்ல ஒரு வருஷம் கழிச்சு ஃபீமேல் யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா மீட்டிங் பண்ணும்போது வித் நம்ம பேப்பரோட அவங்களுக்கு தர முடியும். அட்லீஸ்ட் ஒரு இன்கம் மாதிரி இருக்கும். அது நல்லா குவாலிட்டியா இருக்கு. என்ன ஏஜ் ஆகுது இப்போ ஃபீமேலுக்கு? ஃபீமேலுக்கு இப்போ 2 வயசு ஆகுது. 2 வயசு தான். நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா நீங்க? பேசிக் ட்ரைனிங், வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் மோர் பப்பீஸோட பிரைசஸ்லாம் சொல்லிடுங்க. என்ன பிரைஸ்ல ஸ்டார்டிங்? நம்ம இந்த ஃபீமேல் வாங்குனது வந்து 75க்கு வாங்கணும், அதோட ஒரிஜினல் பிரைஸ். அதனால பப்பீஸ் வந்து அந்த பிரைஸ் கொடுக்க பப்பீஸ் அந்த பிரைஸ் நம்ம தரப்போறது இல்லை. அது மேலினாய்ஸோட டிமாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து நாய்கள் ஜாக்கிரதை படத்துல வந்தது. ஸோ அந்த டைம்ல இது வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போனுச்சு. இப்போ அகைன் திருப்பி ஏதாவது மூவிஸ்ல திடீர்னு மேலினாய்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தா திருப்பி பிரைஸ் ஏறும். ஸோ இந்த பிரைஸ் வந்து கான்ஸ்டன்டா கிடையாது. ஸோ ஏறிக்கிட்டே தான் இருக்கும், ஏறும் இறங்கும். நம்மளுது வந்து 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் கேசியோட 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா? 9047588889 நம்பர் கான்டாக்ட் பண்ணா நீங்க டெலிவரி பண்ண முடியுமா? இந்த ஒரு நாள் பண்ணலாம். எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணலாம்.